VGP Marine Kingdom and Underwater Christmas Fairy Tale Santa the Mermaid 23rd December 2022 to 1st Jan 2023 Sridev Jewel Gold Factory Ramapuram நீங்கள் வாங்கும் தங்க நகைக்கு 0% செய்கூலி மற்றும் 3 லிருந்து 9% மட்டுமே சேதாரம். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். தற்பொழுது ரத்னமங்கலத்தில் இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயத்திலிருந்து இந்த கோவில் வழிபாடு முறைகளை பற்றி இப்போ சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வண்டலூர் அருகே ரத்னமங்கலம் என்ற அழகிய கிராமத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருக்குன்னு உலகத்திலே முதல் ஆலயம் இதுவாக இருக்கும். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் செல்வத்தை காக்கக்கூடிய குபேர பகவானையும் ஒரு சேர வழிபாடு செய்வது இங்கு விசேஷமாக இருக்கும். அதே போன்று இங்கு முதலில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது ஸ்ரீ ராஜகணபதி ஆவார். அதற்கு அடுத்ததாக 16 செல்வத்துக்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய 16 செல்வங்களை கொடுக்கக்கூடிய 16 கணபதியை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதற்கு அடுத்தாக நவக்கிரகத்திலே அதாவது எல்லா கோவிலை விட இந்த கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் தங்கள் வாகனம் மற்றும் மனைவுடன் அமைந்திருப்பதால் இங்கு செல்வத் வளர்ச்சிக்கு உண்டான நவக்கிரகமாக அமைந்துள்ளது. இந்த 9 நவக்கிரகத்தையும் வழிபாடு செய்துவிட்டு நவக்கிரகங்களில் உண்டான புதனின் அதிதேவதையே குபேர பகவான் ஆவார். எப்படி புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கின்றோமோ அதே போன்று இங்கு குபேர பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருள் அனைத்துமே பச்சையாகும். ஆதலால் இங்கு நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் தெய்வம் தன் மனைவி மற்றும் வாகனத்துடன் வீட்டிற்கும் ஸ்ரீ புதன் பகவான் ஆவார். புதன் பகவானை தரிசனம் செய்வது தங்களுடைய தொழில் வளர்ச்சியை மேன்மையடைய செய்யும். ஓம் புதக்கிரகாய வித்மகே இந்து புத்திராய தீமகே தன்னோ சௌமிய பிரஜோதயாதே. நாளாசக்தி அம்பிகா சமேத ஸ்ரீ புத பகவான் சுவாமினே நமோ நமக. திவ்யமங்கல தீபம் தரிசயாமி. தற்பொழுது தாங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் தெய்வம் சுக்கிர பகவான் ஆவார்.
சுக்கிரனின் அதிதேவதையே மகாலட்சுமி தாயார் என்பதால் சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் விசேஷமான பூஜைகள் இங்கு சிறப்பாக நடைபெறும். தாங்கள் அதாவது சுக்கிர பகவானுக்கு எப்படி வெள்ளி உலோகம் விசேஷமாக கருதப்படுகின்றதோ அதே போன்று இங்கு மகாலட்சுமி தாயாருக்கு விசேஷமான உலோகம் வெள்ளியாகும். வெள்ளி பொருள் என்பது மகாலட்சுமி தாயாரின் அருளை நமக்கு எளிதில் பெற்றுக் கொடுக்கும் உலோகமாகும். ஆதலால் சுக்கிர பகவான் இங்கு தனது மனைவி மற்றும் வாகனத்துடன் வீற்றிருப்பதால் இங்கு இந்த பகவானை சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது தங்களுடைய வாழ்வில் மேல்மேலை செய்யும் என்பது ஐதீகமாகும். ஓம் கஜதபாய வித்மகே பிருகசுதாய தீமகே தன்னோஹ சுக்ர பிரஜோதயாதே. சுகுர்த்தி அம்பிகா சமேத ஸ்ரீ சுக்ர பகவான் சுவாமினே நமோ நமக. திவ்யமங்கல தீபம் தரிசயாமி. இந்துபுத்திராய தீமகே தன்னோஹ சௌமிய பிரஜோதயாத். திவ்யமங்கல தீபம் தரிசயாமி. ஓம் கஜதபாய வித்மகே பிருகசுதாய தீமகே தன்னோஹ சுக்ர பிரஜோதயாத். திவ்யமங்கல தீபம் தரிசயாமி. ஓம் ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோகனதாரிணே வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிச்சா ராகவே கேதுவே நமோ நமः. ஸ்ரீ நவக்கிரகமூர்த்தகே சுவாமினே நமோ நமக. ஏகமுகமங்கல அக்ஷதீபம் தரிசயாமி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிச்சா ராகவே கேதுவே நமோ நமः. ஸ்ரீ நவக்கிரகமூர்த்தகே சுவாமினே நமோ நமக. ஏகமுகமங்கல தீபம் தரிசயாமி. அதற்கு அடுத்ததாக இங்கே மூலஸ்தானத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேலே இருப்பது மகாலட்சுமி தாயார், அதன் கீழ் குபேரன், அவரின் அருகில் அவருடைய மனைவி சித்திரலேகா. நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் வேண்டுமென்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் வேண்டும். வந்த செல்வங்களை தக்க வைக்க வேண்டுமென்றால் குபேர பகவானின் அருள் வேண்டும். லக்ஷ்மியின் அருள் நிலையில்லாதது, எளிதில் மாறும் தன்மை கொண்டது என்பதால் தான் நாம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு உந்த வெள்ளி பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பதை தவிர்த்து வருகின்றோம். நவக்கிரகங்களில் ஒன்றான புதனின் அதிதேவதையே குபேர பகவான் ஆவார். எப்படி இங்கு புதனுக்கு பச்சை வஸ்திரம் சாட்டி வழிபாடு செய்கின்றோமோ அதே போன்று இங்கு குபேர பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்துமே பச்சையாகும். பச்சை நிறம் என்பது நமக்கு தொழில் வளர்ச்சி செழுமையை கொடுக்கும் நிறமாகும். நவக்கிரகங்களில் உண்டான சுக்கிரனின் அதிதேவதையே மகாலட்சுமி தாயாராவார். எப்படி சுக்கிர பகவானுக்கு வெள்ளி உலோகம் விசேஷமாக கருதப்படுகின்றதோ அதே போன்று இங்கு மகாலட்சுமி தாயார் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருள் அனைத்துமே வெள்ளியாகும். வெள்ளி பொருள் என்பது மகாலட்சுமி தாயாரின் அருளை நமக்கு எளிதில் பெற்றுக் கொடுக்கும் உலோகமாகும். தங்களுடைய கடைசி 2 விரல் இப்படி உள்ளங்கையில் மடக்கிக்கோங்க. சுண்டு விரல் மோதிர விரல் உள்ளங்கையில் மடக்கிக்கோங்க. மிச்சம் 3 விரலை ஒன்றா சேர்த்துக்குங்க. உள்ளங்கையை வானோக்கி இருக்கிற மாதிரி வச்சுங்க. இதுக்கு பேர் குபேர முத்திரை. உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பகவானை குபேரன் முத்திரையின் மூலமாக வழிபாடு செய்வது தங்களுடைய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். மேலே இருப்பது மகாலட்சுமி தாயார், அதன் கீழ் குபேரன், அவரின் அருகில் அவருடைய மனைவி சித்திரலேகா. நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டுமென்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் வேண்டும். வந்த செல்வங்களை தக்க வைக்க வேண்டுமென்றால் குபேர பகவானின் அருள் வேண்டும். லக்ஷ்மியின் அருள் நிலையில்லாதது, எளிதில் மாறும் தன்மை கொண்டது என்பதால் தான் நாம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளி பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பதை தவிர்த்து வருகின்றோம். நவக்கிரகங்களில் ஒன்றான புதனின் அதிதேவதைய குபேர பகவான் ஆவார். எப்படி புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாட்டி வழிபாடு செய்கின்றோமோ
அதே போன்று இங்கு குபேர பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருள் அனைத்துமே பச்சையாகும். பச்சை நிறம் என்பது நமக்கு தொழில் வளர்ச்சி செழுமையை கொடுக்கும் நிறமாகும். நவக்கிரகங்களில் ஒன்றான சுக்கிரனின் அதிதேவதைய மகாலட்சுமி தாயாராவார். எப்படி சுக்கிர பகவானுக்கு வெள்ளி உலோகம் விசேஷமாக கருதப்படுகின்றதோ அதே போன்று இங்கு மகாலட்சுமி தாயார் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருள் அனைத்துமே வெள்ளியாகும். வெள்ளி பொருள் என்பது மகாலட்சுமி தாயாரின் அருளை நமக்கு எளிதில் பெற்றுக் கொடுக்கும் உலோகமாகும். திருப்பதி வெங்கடாஜலபதி திருமணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் ஸ்ரீ குபேர பகவான். நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கையில் அனைத்துமே குபேர பகவானுக்கு வட்டி ஏற்றுவதாகவே ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடியப் போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காண்கலாம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு விதமான பூஜைகள் உண்டு. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களாலும் துர்க்கை அம்மனுக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்வது போல செல்வத்துக்கு அரசரான செல்வ கடவுளான ஸ்ரீ குபேர பகவானுக்கு நாணயத்தினால் பூஜை செய்வது விசேஷமாக இருக்கும். தற்பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் சன்னதியில் குபேர பகவானின் முக்கிய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக இந்த மூலமந்திரத்தை சொல்லி இங்கே காசால பூஜை பண்ணுறாங்க. ஏன் காசால பூஜை பண்ணுறோம்னா செல்வம் அதிகம் வைத்திருப்பவர்கள் அடுத்தவருடைய குறைகளை எளிதில் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டால் அவருடைய செல்வம் வெளியே சென்றுவிடும் என்பது ஐதீகமாகும். ஆதலால் செல்வத்துக்கு அரசரான செல்வ கடவுளான குபேர பகவான் பார்வையின் மீது படுவதற்காக அவருக்கு உகந்த நாணயத்தினால் நாம் ஓசை செய்து பூஜை செய்யும் பொழுது அவருடைய பார்வை அவருடைய கருணை பார்வை நம் மீது பட்டு நாம் வளம் கொளிக்கும் என்பது ஐதீகமாகும். ஆதலால் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரவானுக்கு தற்பொழுது அவர் மூலமந்திரம் சொல்லி காசால இங்கே பூஜை பண்ணிட்டே வருவாங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமஹ. 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 ஓம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமோ நமஹ. தற்பொழுது தங்களுக்கு முன்பாக உள்ள தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த குபேர பொம்மையில் இந்த குபேர பகவானை நம்ம ஆவாகனம் செய்ய போகிறோம். அதாவது அந்த குபேர பொம்மைக்கு உயிர் கொடுக்க போகிறோம். எந்த ஒரு சிலைகள் எந்த ஒரு ஃபோட்டோக்கள் நம்ம பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்தாலும் அதற்கு 5 முகங்கள் கொண்ட மந்திரங்கள் கூறி ஆவாகனம் செய்து உயிர் கொடுத்து வச்சோம்னா தான் அதுக்குண்டான சக்தி பிறக்கும்ன்றது ஐதீகம். ஆதலால் உங்களுக்கு முன்னால் உள்ள அந்த குபேர பொம்மையில் இந்த குபேர பகவானை ஆவாகனம் பண்ண போகிறோம். அதற்காக இங்கே மேலே 5 முறை மந்திரம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் போதும் குபேர பகவானை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பூவாக எடுத்து அந்த குபேர பொம்மை மேலே சமர்ப்பணம் பண்ணிகிட்டே வாங்க. இதே போல் நீங்கள் 5 முறை சமர்ப்பணம் பண்ணிக்கலாம். ஓம் ஈசானமூர்த்தாய நமஹ மூர்த்தினி. ஓம் தத்புருஷாய வக்ராய நமஹ வக்ரே. ஓம் அகோரகிருதாய நமஹ ஹிருதயே. ஓம் வாமதேவ புஷ்யாய நமஹ நாமோ. ஓம் சத்யோஜாதமூர்த்தகே நமஹ பாதயோஹ. மிச்ச பூவை கையில் வச்சுக்கங்க. ஓம் பிரகத்யே நமஹ வாமிகுருதியே நமஹ வாமித்யாயே நமஹ சர்வபூதகத பிரதாயே நமஹ வஸ்ரத்தாயே நமஹ வாமிபூஜ்யே நமஹ வஸ்ரப்யே நமஹ பரமாத்மிகாய நமஹ வாசே நமஹ பத்மாலயாய நமஹ பத்மாய நமஹ வசுதயே நமஹ வஸ்வாகாயே நமஹ வசுதாயே நமஹ வசுதாயே நமஹ தன்யாயே நமஹ ஓம் ஹிரண்மயே நமஹ ஓம் லக்ஷ்மியே நமஹ ஓம் நித்யபுஷ்டாய நமஹ ஓம் விவாவரியே நமஹ ஓம் அதித்யே நமஹ ஓம் திக்யே நமஹ ஓம் தீப்தாய நமஹ ஓம் வசுதாய நமஹ ஓம் வசுதாரிண்யே நமஹ ஓம் அத்மன்யே நமஹ ஓம் அத்மஹன்யே நமஹ ஓம் புண்ணியகாந்தாய நமஹ ஓம் சுப்ரசன்னாய நமஹ ஓம் பிரசாதன்யே நமஹ ஓம் கமலாய நமஹ ஓம் காந்தாய நமஹ ஓம் காமாட்சியே நமஹ
ஓம் ஜீரோத சம்பவாய நம ஓம் அனுக்கிரக பிரதாய நம ஓம் புத்தயே நம ஓம் அனகாய நம ஓம் ஹரிவல்லபாய நம ஓம் அசோகாய நம ஓம் அமிர்தாய நம ஓம் தீப்தாய நம ஓம் நவகசோக விநாசின்யே நம ஓம் தர்மநிலையாய நம ஓம் தருணாய நம ஓம் லோகமாத்ரே நம ஓம் பத்மபிரியாய நம ஓம் பத்மஹஸ்தாய நம ஓம் பத்மாட்சே நம ஓம் பத்மசுந்தரியே நம ஓம் பத்மோத்பவாய நம ஓம் பத்மமுகியே நம ஓம் பத்மநாபப்பிரியாய நம ஓம் ரமாயே நம ஓம் பத்மமலாதராய நம ஓம் தேவியே நம ஓம் பத்மினியே நம ஓம் பத்மகத்தினியே நம ஓம் புண்ணியகாந்தாய நம ஓம் சுப்ரசன்னாய நம ஓம் பிரசாதியே நம ஓம் பிரபாய நம ஓம் சந்திரவதனாய நம ஓம் சந்திராய நம ஓம் சந்திர சகோதரியே நம ஓம் சந்திரபுஜாய நம ஓம் சந்திரரூபாய நம ஓம் இந்திராய நம ஓம் யந்திசீதலாய நம ஓம் ஆக்லாஜனன்யே நம ஓம் புஷ்டியே நம ஓம் சிவாயே நம ஓம் சிவஹரியே நம ஓம் சக்தியே நம ஓம் விமலாயே நம ஓம் விஸ்வஜனன்யே நம ஓம் துஷ்டியே நம ஓம் தாரித்ர நாசின்யே நம ஓம் பிரீதிமுக்தன்யே நம ஓம் சாந்தாய நம ஓம் சுக்லாம் பால்யாமராயே நம ஓம் ஸ்ரீயே நம ஓம் பாஸ்கரியே நம ஓம் வில்வநிலையாய நம ஓம் வராராகாய நம ஓம் யசஸ்வின்யே நம ஓம் வசுந்தராய நம ஓம் உதாராங்காய நம ஓம் ஹரிண்யே நம ஓம் ஹேமமாலின்யே நம ஓம் தனதான்யகரே நம ஓம் ஸ்ரத்தையே நம ஓம் சைனசௌமியாய நம ஓம் சுபப்பிரதாய நம ஓம் நிர்வேசனானந்தாய நம ஓம் வரலக்ஷ்மி நம ஓம் சுப்ரதாய நம ஓம் சுபாயே நம ஓம் ஹிரண்யப்ராகாராய நம ஓம் சமுத்திரதன்யாய நம ஓம் ஜெயாயே நம ஓம் மங்களாதேவியே நம ஓம் விஷ்ணுவசஸ்தலசிதாய நம ஓம் விஷ்ணுபத்னியே நம ஓம் பிரசன்னாட்சே நம ஓம் நாராயணசமாச்சிரிதாய நம ஓம் தாரித்ரதம்சன்யே நம ஓம் தேவியே நம ஓம் சர்வபத்ர நிவாரண்யே நம ஓம் நவதுர்காய நம ஓம் மகாகாலியே நம ஓம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாய நம ஓம் திரிகாலஞான சம்பந்தனாய நம ஓம் புவனேஸ்வரியே நமः மகாலட்சுமி அம்பிகாயே நமோ நமः குபேரலட்சுமி அம்பிகாயே நமோ நமः நானாவித பரிமளபத்ர குங்குமார்ச்சன பூஜாம் புஷ்பாஞ்சலி பூஜாம் समर्पयामि नमस्तेस्तु महामाये श्रीवीडेजन पूजिते शम्भुचक्रगदागस्ते महालक्ष्मी नमस्ते नमस्ते गरुडारूढे डोलासुरभयङ्करी सर्वभावगरी देवी महालक्ष्मी नमस्ते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुष्टभरे देवी महालक्ष्मी नमस्ते सिद्धिबुद्धिप्रदे देवी बुद्धिमुक्तिप्रदायिनी सुन्दरमूर्ति सदा देवी महालक्ष्मी नमस्ते आद्यन्तरगिरी देवी आदिशक्ति महेश्वरी योगजय योगसम्भूते महालक्ष्मी नमस्ते सूक्ष्म महारुद्रे महाशक्ति महोदरे महाभावगरे देवी महालक्ष्मी नमस्ते पद्मासरस्वती देवी परम ब्रह्म स्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमस्ते श्वेतांबरधरे देवी नाना अलंकार पूजिते जगत्सुते जगन्माता महालक्ष्मी नमस्ते महालक्ष्मी अष्टकंशोत्तरं यपडे भक्तिमानरः सर्वसिद्धि महात्मदे राज्यं प्राप्नोति सर्वदा एककालं पडे नित्यं महाभाव विनाशनं त्रिकालं पडे नित्यं धनधान्य समृद्धः त्रिकालमी पड़े नित्यं महाशत्रु विनाशनम महालक्ष्मी भवे नित्यं प्रसन्न वरदा शुभा प्रार्थना प्रदक्षिणा नमस्काराः समर्पयामि महानैवेद्यं समर्पयामि लेखांबिका समेत लक्ष्मी स्वामिने नमः अनेक कोटि प्रार्थना प्रदर्शन नमस्काराः समर्पयामि धान्य समृद्धि
धूपदीपं दर्शयामि राजाय प्रलय्यदायिने नमो वयम्परे स्वराय मुर्महे समेता माङ्गामधामाय नयोः कामेश्वरो वैश्वरो ददाति वेदाय वैश्वराय महाराजाय नमः ॐ यक्षराजाय विद्महे मलहाधीशाय धीमहि तन्नो लक्ष्मीं कुबेरं पञ्चमुखदीपं दर्शयामि ऐं श्रीं ह्रीं वीरलक्ष्मी कमलधारिण्यै धनागर्भिण्यै नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते सुरेन्द्राम्बिका समेत श्रीलक्ष्मी कुबेरस्वामिने नमः एकमुखमङ्गल दीपं दर्शयामि நான் சிவசங்கரி. இந்த கோவில் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. இங்கே வந்து எப்போ வேணாலும் வரலாம். லக்கி சாம்னு சொல்லுவாங்க இங்கே லக்ஷ்மி குபேரரை. எதுக்காகனா வீடு கட்டுறதுக்கு ப்ளஸ் வந்து இந்த வேலைக்காக அந்த மாதிரி வந்து எதுக்காக வேணாலும் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு தடவை தான் வந்து விசிட் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க வீடெல்லாம் கட்டினதாக சொன்னாங்க. ஸோ ஓகே, ஸோ ஒரு தடவை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்தது. தேர்ஸ்டே வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து சொல்லுவாங்க. லக்ஷ்மி குபேரருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அந்த டேயில் வந்து பூஜை பண்ணால் ஸ்பெஷல் பூஜைக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே உட்காந்து நல்லா ஃப்ரீயாக சாமி பார்த்து நல்லா அவங்க ஸ்லோகம் சொல்ல நம்ம பண்ணிவிட்டு நல்லா திருப்தியாக பூஜை பண்ணி தராங்க. பட் நைஸ் பிளேஸ் டு விசிட். மற்றவங்களை உட்கார வச்சு குபேரனுக்கு விசேஷமான நாணயத்தால் பூஜை பண்ணுவாருங்க விசேஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு விதமான பூஜைகள் உண்டு. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களாலும், துர்க்கை அம்மனுக்கு குங்குமத்தாலும் வழிபாடு அர்ச்சனை செய்வதைப் போல இங்கு குபேர பகவானுக்கு பூஜை செய்யும் முறை நாணயத்தால் பூஜை செய்வது விசேஷமாக இருக்கும். ஏனென்றால் செல்வம் அதிகம் வைத்திருப்பவர்கள் அடுத்தவருடைய குறைகளை எளிதில் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டால் அவர்களுடைய செல்வம் வெளியே சென்றுவிடும் என்பது ஐதீகமாகும். ஆதலால் செல்வத்துக்கு அரசலான செல்வக் கடவுளான ஸ்ரீ குபேர பகவானுக்காக இங்கு நாணயத்தால் நாம் பூஜை செய்யும் பொழுது அவருடைய பார்வை நன்மீது படும் என்பது ஐதீகமாகும். நாம் பூஜை செய்யும் போது நாம் போடும் நாணயத்தின் ஓசை அதிகமாக இருப்பது பார்த்து கொள்வது விசேஷமாக இருக்கும். குறிப்பாக இந்த ஆலயத்தில் வியாழக்கிழமைகளில் பூஜை செய்து, ஏனென்றால் பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் ஸ்ரீ குபேர பகவான். அந்த நாட்களில் வியாழக்கிழமை மாலை 5:30 முதல் 6 மணி வரை குபேர காலமாகும். அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் கோவிலில் வந்து லக்ஷ்மி குபேரரை பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு வந்ததால் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஆலயத்தில் நாணயத்தினால் பூஜை செய்யலாம். அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி போன்ற நிறைந்த நாட்களிலும் இந்த ஆலயத்தில் விசேஷ பூஜைகள் நடக்கும். பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு முக்கியமாக குபேரனோட பூஜை பிரசாதம் குபேரனோட பச்சை கயிறு, 5 ரூபாய் நாணயம், மகாலட்சுமி தாயாருக்கு வந்த வெள்ளி தாமரை மற்றும் குபேர பொம்மை இங்கு பிரசாதமாக வழங்கப்படும். குறிப்பாக இந்த ஆலயத்தில் 5 நிமிஷம் உட்கார்ந்து குபேரன் முத்திரையின் மூலமாக வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏனென்றால் முத்திரைகளின் தத்துவம் பஞ்சபூத தத்துவங்களாகும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களை முத்திரைகளின் தத்துவங்களாகும். அதனால் ஸ்ரீ குபேர பகவானை குபேரன் முத்திரையின் மூலமாக நாம் வழிபாடு செய்யும் பொழுது தங்களுடைய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆலயத்தில் பிரம்மா சரஸ்வதிக்குன்னு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரும் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு அதாவது பிரம்மா சரஸ்வதி சன்னதியில் இருந்து குபேரோட பூஜை பண்ண பிரம்மா சரஸ்வதிக்கு பூஜை பண்ண கயிறும் நோட்டு, பேனா இங்கு இலவசமாக பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இங்கு வழங்கப்படும். இதே போன்று இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்ய வரும் அனைத்து பக்தர்களின் இல்லங்களிலும் லக்ஷ்மி குபேரர் சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், அரைக்காசமன் அருள் கிட்டட்டும் கிட்டட்டும், வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். பார்த்துட்டு இருக்கிறது வந்து கீரிப்பிள்ளை
கீரிப்பிள்ளை என்பது குபேர பகவானோட செல்லப்பிராணி. ஏனென்றால் செல்வங்கள் அதிகம் வைத்திருப்பவர்களை சீக்கிரம் இந்த கிருமி நாசினிகள் ஒட்டிக்கொள்ளும். நம்ம ஏற்கனவே நார்மலில் நம்ம மக்கள்லாம் பார்க்குறோம், காசு பணம் அதிகம் வச்சுருவங்களுக்கு ஒன்றும் ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் இருக்கும். அந்த மாதிரி செல்வ கடவுள் குபேர பகவான், அவருக்கும் அவருடைய உடல்களுக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் காக்கிறதுக்காக விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது கீரிப்பிள்ளையாகும். அதனால் குபேர பகவான் எப்போவுமே அவரை இடது பாகத்தில் கீரிப்பிள்ளையை தன் பாதுகாப்புக்காக வச்சிருப்பார். அதே போல் இங்கும் நீங்கள் லட்சுமி குபேர சென்னைக்கு எதிராக வழிபடத்தில் கீரிப்பிள்ளையை செல்லப்பிராணியாக இங்கு வழிபாடு செய்கின்றோம். நீங்கள் தரிசனம் பண்ணுற சாமி சொர்ணகௌரின்னு சொல்லுவாங்க. சொர்ணகௌரி என்பவர் அதாவது தங்களுடைய குலதெய்வம் மற்றும் குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வத்துக்கு அடிக்கடி போக முடியாதவங்க இந்த சொர்ணகௌரியை வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை பெற்றுக் கொடுக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த சொர்ணகௌரி அம்மன் மீன் மேலே இருப்பாங்க. அதனால் தங்களுக்கு தொழில் விஷயங்கள் சொர்ணங்களை நிறையா கொடுத்து செல்வங்களை அதிகரிக்கக்கூடிய தெய்வம் சொர்ணகௌரியாகும். குறிப்பாக இவங்களோட முக்கிய அம்சம் குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வங்களுக்கு அடிக்கடி போக முடியாதவங்க இந்த சொர்ணகௌரி அம்மனை வழிபாடு செஞ்சால் நம்முடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தோட அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ரம்பாதேவின்றது குபேரனோட மருமகன், நல குபேரரின் மனைவி. இவங்க அதாவது கைலாயத்தில் சிவன் பாபுக்கு முன்னாடி நடனமாடுற ஒரு தேவதை, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ரம்பாதேவினா ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இங்கே இருக்க காரணம் என்ன, இவர் குபேரனோட மருமகள்ன்றதுனால செல்வ கடவுளெல்லாம் இருக்குன்னா இவங்களை ஒரு சிவன் முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதி இருப்பாங்க. அப்போ ரிஷப வாகனத்தில் அதோடு சேர்த்து வழிபாடு செய்வது கலை உலகத்துறைக்கு இந்த கோவில் ரொம்ப விசேஷம். நீங்கள் தரிசனம் செய்த சாமி அதிர்ஷ்டதேவி. அதிர்ஷ்டதேவி என்பவள் வங்காள மக்களுக்கு மகாலட்சுமி ஆவார். அதாவது வங்காள மக்கள் ஆந்தைய வாகனமாக வச்ச அம்மனை மகாலட்சுமியாக கும்பிடுவாங்க. ஆந்தைய வாகனமாக இருந்து ஆந்தை மேலே இருக்கிறதுனால இந்த அம்பாவை ஒரு லக்கி மாதா அப்படின்னு கும்பிடுவாங்க. இந்த அம்மனை நம்ம தரிசனம் செய்கிறது நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து செல்வ வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்மனாவார். வண்டலூர் லட்சுமி குபேரன் கோயில் வரலாறு. இந்தியாவிலேயே லட்சுமி குபேரனுக்கு என்று தனி கோயில் இருப்பது இந்த ஓர் இடத்தில் மட்டுமே என்பது இந்த கோயிலின் தனி சிறப்பாக உள்ளது. தினமும் கோயில் நடை காலை 5:30 மணிக்கு திறக்கப்படுகிறது. மதியம் 12 மணிக்கு நடை சாத்தப்பட்டு மீண்டும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் இறைவனை தரிசிக்கும் வகையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். லட்சுமி குபேரன் கோயிலில் சிரித்த முகத்துடன் அன்னை லட்சுமி துணைவியார் சித்திராணியுடன் காட்சியளிக்கிறார் குபேரன். இந்த காட்சியை பார்ப்பதே பரவசத்தை ஏற்படுத்தும். அந்த சன்னதியை அடுத்து லட்சுமி கணபதி, குபேரலிங்கம், செல்வமுத்து குமரன், யோக ஆஞ்சநேயர், நவகிரகங்களுக்கு என தனித்தனி பிரகாரங்களும் உள்ளன. இங்கு மிக அழகாக ஒரு கோசாலையும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறான் என்பது நம்பிக்கை. அதேபோல கோமாதா பூஜையை குபேர பூஜையாக கருத வேண்டும் என்கிறது சாஸ்திரம். எனவே இந்த கோயிலில் இருக்கும் கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு பழங்கள் அளிப்பது குபேரனுக்கு செய்யும் பூஜையாகவே கருதப்படுகிறது. செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமியையும் அதனை காக்கும் குபேரனையும் தீபாவளி திருநாளில் ஒரு சேர தரிசித்து வந்தால் அவர்கள் வாழ்வில் செல்வம் செழிக்கும். அதேபோல திருப்பதிக்கு செல்லும் முன் ரத்தினமங்கலம் குபேரன் கோயிலுக்கு சென்று லட்சுமி குபேரனை வழிபட்டு செல்வதும் மிகுந்த விசேஷமாகும். தீபாவளி தினத்தன்று குபேர பூஜையை முன்னிட்டு இங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தீபாவளி தினத்தன்று குபேரனை வழிபடுவது சிறந்த பலன்களை அளிக்கும் என்பதால் அன்றைய தினம் இந்த கோயிலில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கூடுவது வழக்கம். மேலும் புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி, விநாயக சதுர்த்தி, அக்ஷய திருதியை என அனைத்து பண்டிகை தினத்திலும் இங்கு விசேஷ பூஜை நடைபெறும். அதுபோல இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் தங்கள் வாழ்வில் செல்வம் செழிக்க சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரத்யேகமாக இந்த காணொளியை ஒளிபரப்புவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது கலாட்டா டிவைன். உங்கள் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். VGP Marine Kingdom, an underwater Christmas fairy tale, Santa the Mermaid, 23rd December 2022 to 1st Jan 2023. Shridev Jewel Gold Factory Ramapuram. நீங்கள் வாங்கும் தங்க நகைக்கு 0% செய்கூலி மற்றும் 3% மட்டுமே சேதாரம். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.